ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான மட்டன் சுக்கா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மட்டன் சுக்காவுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி நான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் சுக்கா செய்ய தேவையான மட்டனை முதல்ல நம்ம குக்கரில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். எலும்போடு இருக்கிற மட்டன் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். மட்டன் ரொம்ப பெரிய பீஸாகவும் நீங்கள் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். கொஞ்சம் மீடியம் பீஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் சுக்காவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் விட்டீங்க அப்படின்னா இந்த மட்டன் நல்லா சூப்பராக வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கான ஸ்பெஷல் மசாலாவை நம்ம வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்காக கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் காஞ்ச மிளகாய் போடலை. இதில் நமக்கு மிளகோட காரம் தான் மெயின், அதனால் காஞ்ச மிளகாய் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க. இப்போ இது வறுபட்டுருச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் சுக்கா பண்ணலாம். கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மட்டன் சுக்கா நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் வாசனைக்காக மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வறுபட்டதும் இதோட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதோட உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ஒரு 2 கொத்து போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி சுக்கா பார்த்திங்கன்னா பொதுவாக சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இங்கே சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இந்த ரெண்டுமே இங்கே கிடைக்காது, அதனால் நான் பெரிய வெங்காயத்தில் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது அதோட உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா தக்காளிலாம் சேர்க்க தேவையில்லை, தக்காளி சேர்க்காமலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நாம் வேக வச்ச மட்டனை அதை வேக வச்ச தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டன் நான் 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு சில மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரினா கூட ஒரு 2 விசில் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பெஷல் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இதோட எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த இந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த மட்டனில் நல்லா இறங்கணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக விட்டுக்கலாம். நம்மளோட சேனலில் செட்டிநாடு சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ 5 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துட்டேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இதை நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி இதோடலாம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடையும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.